உங்கள் எல்லாருக்கும் தாமஸ் ஆல்வா எடிசனை தெரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் கிரேட்டஸ்ட் இன்வென்டர். ஸோ அவர் லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான இன்சிடெண்ட்டை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு நாள் அவங்க ஸ்கூலில் அவரோட டீச்சர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு லெட்டர் அவர்கிட்ட கொடுத்துட்டு, இது உங்கள் அம்மா கிட்ட மட்டும் கொடுத்து படிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சி விட்டார். சரி, இவரும் கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட அந்த லெட்டர் கொடுத்தாரு. அவங்க அம்மா அதை திறந்து பார்த்துட்ட உடனே அவங்க கண்ணில் தாரையாக தண்ணி கொட்டுது. எடிசன் கேட்குறாரு, அம்மா என்னம்மா எழுதியிருக்கு அந்த லெட்டரில் அப்படின்ட்டு. அவங்க அம்மா படிக்கிறாங்க அந்த லெட்டரை. அவங்க அம்மா படிக்கிற மாதிரியே படிக்கிறாங்க அந்த லெட்டரை. யுவர் சன் வாஸ் எ ஜீனியஸ். என்ன எழுதியிருக்குன்னா அதில் வந்துட்டு, உங்கள் புள்ள ஒரு பெரிய ஜீனியஸ், இது ஒரு சின்ன ஸ்கூலு, இங்கே அவருக்கு பாடம் சொல்லி தர அளவுக்கு திறமையான டீச்சர்ஸ்லாம் இங்கே இல்லை, அதனால் நீங்களே உங்கள் பிள்ளைய வீட்டில் வச்சு ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க. அது கேட்ட உடனே எடிசனுக்கு ஒரு நல்ல ஹாப்பினஸ். ஓ, நம்ம அவ்வளோ பெரிய ஜீனியஸ் அப்படின்ற ஒரு என்கரேஜ்மெண்ட்டோட அவங்களும் அவங்க டேஸ் கிடக்குறாங்க. அவங்க அம்மா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இவரும் டே பை டே அவர் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாரு. ஸோ ஃபைனல் ஹி பிகேம் அண்ட் சயின்டிஸ்ட். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படி தான் அவர் இன்வென்டரான ஒரு முக்கியமான கதை. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆஃப்டர் லாங் இயர்ஸ் அவரும் ஒரு பெரிய இன்வென்டர் ஆகிறாரு. அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. அந்த டைமில் அவர் வீட்டில் இருக்க இந்த பழைய பொருளெல்லாம் பார்க்குறாரு. பழைய பொருளெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ அந்த லெட்டர் அவர் கண்ணில் மாட்டுது. அந்த லெட்டர் எடுத்து அவர் படிக்கிறாரு. படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரில் உண்மையிலே என்ன எழுதியிருந்ததுன்னா, யுவர் சன் வாஸ் மென்டலி டெஃபிஷியன்ட் சைல்டு. அதாவது வந்துட்டு மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தை, இவருக்கெல்லாம் எங்கள் ஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுக்க முடியாது, இவரால் மற்ற குழந்தைங்களும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைய நீங்களே வீட்டில் வச்சுக்கோங்க, எங்கள் ஸ்கூலுக்கு இனிமேல் அனுப்பாதீங்க அப்படின்றத எழுதியிருந்தது. அன்னைக்கு அவர் டைரியில் போய் எழுதுறாரு, I was a mentally deficient child. My mother changed me as a genius. My mother words changed me as an inventor அப்படின்னு எழுதுறாரு. ஸோ இதில் நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, லைஃப்ல இந்த மோட்டிவேஷன்றது எவ்வளவு முக்கியம், அதுவும் தாண்டி இந்த வேர்ட்ஸ், பாசிட்டிவ் வேர்ட்ஸ், அதோட பவர்ஃபுல் அதோட பவர் என்னன்றது நம்ம எல்லாருமே உணரணும். லைஃப்ல எப்பவுமே மோட்டிவேஷனாக இருந்தோம், பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பேசி பழகி பாசிட்டிவ் வேர்ட்ஸ் கேட்டு பழகினாலே நம்ம எந்த இலக்கை அடைய நினைக்கிறோமோ அதை நம்ம சுலபமாக அடைஞ்சிடலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்துக்கோங்க, ஒரு மென்டலி டெஃபிஷியன்ட் சைட்லேயே ஜீனியஸாக மாறி இருக்கிறாரு. பார்த்துக்கோங்க, ஒரு மோட்டிவேஷன் மூலியமாகவும் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் மூலியமாகவும். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். ஸோ ஆல்வேஸ் பி மோட்டிவேட்டட். பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எப்போவே யூஸ் பண்ணி பழகுங்க. நம்மளும் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் சொல்லி பழகுவோம், கேட்டு பழகுவோம். நம்ம சக்ஸஸ்ஃபுல் லைஃப்கான ஒரு பாத்தை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ பை த பை, நான் தான் சூரிய பிரகாஷ், ஷார்ட்டாக எஸ்பின்னு கூப்பிட்டுக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட சேனல் எல்லாத்துலேயும் போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.